மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் மீனத்துல வந்து அமர்ந்திருக்கார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் சனி வந்து அமர்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி அப்படின்னா என்ன? அதாவது 7ஆம் பாவத்துல சனி உட்காரும் போது அவர் ஒரு சில விஷயங்களை கொடுப்பார். என்ன விஷயங்களை கொடுப்பாரு? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொடுப்பார். ரோடு டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றானா, இந்த ஸ்பீடு தான் போறானா, மத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம போறானா அப்படின்னு பார்ப்பான். அந்த மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையூறு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி நீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வம்பு வந்து தானா நம்ம மேல மோதும். லேடியா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்க கணவர் அப்படிதான் பேசுவார். நான் தான் ஷாருக் கான் அப்படின்னு பேசுவார். அந்த பாட்ஷா அப்படின்னு பேசுவார். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஒரு சீந்தி கூட இருக்க மாட்டாங்க. நம்ம தான் தெரியாம ஒரு கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம். இருந்தாலும் இந்த காலகட்டம் அந்த மாதிரி அவங்களே பில்டப் பண்ணி நம்மள மட்டம் தட்டுவாங்க. மட்டம் தட்டினா தட்டிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு மட்டம் தட்டாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னா லைஃப்ல ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ வந்து பாருங்க, எங்களுக்கு ரொம்ப வந்து எங்கேஜ், நாங்க 22 இயர்ஸ் இப்பதான் வந்து படிப்பு முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க சின்ன பிள்ளைங்க +2 படிக்கிறோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? எஃபர்ட் நிறைய போடுங்கம்மா, எஃபர்ட் நிறைய போட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க்கோட வந்துருவீங்க. நாங்க எங்க பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க்கோடவே வருவீங்க. பாஸ் 10 இடத்துல ரெஸ்யூம் போடுங்க, 15 இடத்துல ரெஸ்யூம் போடுங்க, 4 இடம் வரும். அதுல எது உங்களுக்கு நல்லது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். இது வரைக்கும் தொழிலே செய்யலையேம்மா அப்படின்னா தொழில் அப்படின்றத நீங்க தாராளமா தொடங்கலாம். உழைப்பு அப்படின்றத மட்டும் மூலதனமா போட்டா போதும். இது வரைக்கும் வேலை செய்யலம்மா, இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுமா. இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிலைமை கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட எல்லார்கிட்டயும் விட்டு கொடுக்குறோமா, எல்லார்கிட்டயும் மரியாதை, சொல்வாக்கு, பேரு எல்லாமே கிடைச்சிடும். ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கீகாரம் கிடைச்சிடும். கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் மீனத்துல வந்து அமர்ந்திருக்கார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவம் சனி வந்து அமர்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி அப்படின்னா என்ன? அதாவது 7ஆம் பாவத்துல சனி உட்காரும் போது அவர் ஒரு சில விஷயங்களை கொடுப்பார். என்ன விஷயங்களை கொடுப்பாரு? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொடுப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம டைம்க்கு சாப்பிடணும். ஹோட்டல் சாப்பாடு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கணும். நான் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுவேன் அப்படின்னு நானா எப்ப பாரு எலும்பு சார்ந்த வலி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடையில போயிட்டு ஸ்டெராய்ட்ஸ் வாங்கி சாப்பிடுறது, வாயு மாத்திரை வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா, இப்பெல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப் பர்சன்ஸ் கூட, கெமிஸ்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அது ரீனல் பெத்தாலஜி வரும் அப்படின்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இந்த கடையில வாங்குற 3 மாசம் இன்னொரு கடையில வாங்குற அந்த மாதிரிலாம் செய்றீங்களா, அதுல கொஞ்சம் கவனமாயிரும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஆரோக்கியம் சார்ந்த கவனம் முதல்ல. 2வது பயணம் சார்ந்த கவனம். டிராவல் பண்ணும்போது ரொம்ப உஷாரா டிராவல் பண்ணும். நாங்க கன்னிங்க, புதன் வந்து பாத்தீங்கன்னா உச்சமடையக்கூடிய ராசி. எங்களுக்கு அதீத புத்திசாலித்தனம் இருக்கு. அஃப்கோர்ஸ் கன்னி பர்சனாலிட்டிஸ் வந்து தே ஆர் வெரி ஜீனியஸ். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் சனியை விட நம்ம ஜீனியஸா இல்லையா? சனி என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு டிராவல் பண்ணும்போது உபாதைகளை கொடுக்கணும் அப்படின்றது அவனுக்கு விதி, அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். நான் ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டுவேன், நான் படுத்து கூட கார் ஓட்டுவேன். அந்த அளவுக்கு எனக்கு திறமை உண்டு. அஃப்கோர்ஸ் இருக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப காஷியஸா கார் ஓட்டிட்டு போறேன், ரொம்ப வருஷமா ஓட்டுறேன், எனக்கு ரொம்ப தண்ணிப்பட்ட பாடு கார் ஓட்டுறதுன்றது. ஆனா இந்த காலகட்டம் என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இப்பதான் புதுசா வீட்டுல வந்து 2 வீலர் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்ல கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பெரிய எல்லை போட்டு வந்து நேரா நம்ம மேல மோதும். இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அதுக்கு என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். ரொம்ப உஷாரா நம்ம போனை பார்க்காம, டிவி பார்க்காம, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வண்டி ஓட்டாம தூரத்துல இருந்து ரொம்ப காஷியஸா ஓட்டணும். அங்க அது தடுமாறும் போது இங்க நம்ம வண்டியை நிறுத்திட்டு கம்முன்னு விட்டுடலாம். அது போட்டோம், போய் சேர்ந்து அதுக்கு பின்னாடி அது எங்கேயோ போய் மோதட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்ணிடுங்க. 2 வீலர் ஓட்டுறது அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம சின்சியரா வண்டி ஓட்டுறோம். சனியை பாப்பான், இவன் வண்டி ஓட்டும் போது நெக்லிஜென்ஸ் ஏதாவது இருக்கா, ரோடு டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றானா, இந்த ஸ்பீடு தான் போறானா, மத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம போறானா அப்படின்னு பாப்பான். அந்த மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையூறு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி நீங்க போல அப்படி
அப்படின்னு சாலிடா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வம்பு வந்து தானா நம்ம மேல மோதும், ஒரு 7.5 நம்ம மேல வந்து மோதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானங்க. கலத்திரஸ்தானம் அப்படின் போது உங்களோட லைஃப் பார்ட்னரையும் உங்களோட பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவங்க. அப்ப கன்னிராசி அன்பர்கள் உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் இப்ப நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ஸ்ரீதேவி, என்னோட அழகுக்கோ என்னோட திறமைக்கோ என்னோட அறிவுக்கோ என்னோட புத்திசாலித்தனக்கோ நான் பாலிவுட்ல பெரிய ஸ்டாரா இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? கம்முன்னு சரி ஓகே நான் இதை ஆமோதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்துருங்க. அப்பதான் நல்லது. ரியாக்ட் பண்ணா என்ன ஆகும்? ரியாக்ட் பண்ணா குடும்பத்துல விரிசல் வரும். அந்த விரிசல் அப்படியே பெருசாகி நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டினா கூட ஒட்டாத மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும். இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நீங்க கன்னிராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க கணவர் அப்படிதான் பேசுவார். நான் தான் ஷாருக் கான் அப்படின்னு பேசுவார். ஐ எம் த பாட்ஷா அப்படின்னு பேசுவார். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே அவரை சீண்டி கூட இருக்க மாட்டாங்க. நம்ம தான் தெரியாம அவரை கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம். இருந்தாலும் இந்த காலகட்டம் அந்த மாதிரி அவங்களே பில்டப் பண்ணி நம்மள மட்டம் தட்டுவாங்க. மட்டம் தட்டினா தட்டிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு மட்டம் தட்டாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னா லைஃப்ல ப்ராப்ளம் இல்லைங்க. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னரும் என்ன வந்து பாத்தீங்கன்னா என்னோட திறமைக்கு என்னோட டாடா கன்சர்ன்ல இன்வெஸ்டரா கூப்பிட்டாங்க, பிர்லா கன்சர்ன்ல இன்வெஸ்டரா கூப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னோட கிரகம் நான் வந்து உன்னோட கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உனக்கு திறமையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. உலகத்திலேயே திறமைசாலி நீதான்பா, உலகத்திலேயே திறமை இல்லாதவன் நான் தான் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அமைதியா இருங்க. அமைதியா இருந்தா என்ன ஆகும்? எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதே மாதிரி கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 6ஆம் பாவம் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பூர்வீகம் சார்ந்த சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு, இந்த காலகட்டத்தில் போய் நான் கோர்ட்டு கேஸ் போட்டு பஞ்சாயத்து பண்ணி சண்டை போட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் நிதானமா இருக்கீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். புரியுதுங்களா? ஹெல்த்ல கவனம் திருப்பி சொல்றேன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சனியினோட பார்வை இருக்கு, அதாவது 1, 4, 9, அதாவது 3, 7, 10 விசேஷ பார்வை வந்து பாத்தீங்கன்னா 1, 4, 9 பார்க்கும். உங்களோட மந்த நிலை அப்படின்றது உங்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் மேலோங்கும். சனி தான் நம்மளுக்கு மந்த நிலையை ஏற்படுத்துறான், ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் ஏற்படுத்துறான், ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏற்படுத்துறான், ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறான் அப்படின்னு ஓவர்டேக் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ உங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல குறைஞ்ச மாதிரி தோணும், பெருசா குறையறது இல்ல, நிறைய உழைப்பீங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ண நடக்க மாட்டேங்குதுங்க, 5 முறை பண்ணுங்க, 6 முறை பண்ணுங்க, சாலிடா அந்த விஷயம் நடந்து பெருசா யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்ப இது கன்னிக்கான பலன்கள்லாம் நீங்க சொல்லிட்டீங்கம்மா. இப்ப நாங்க கன்னி தான்மா. இப்போ வந்து பாருங்க, எங்களுக்கு ரொம்ப வந்து எங்கேஜ், நாங்க 22 இயர்ஸ் இப்பதான் வந்து படிப்பு முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க சின்ன பிள்ளைங்க +2 படிக்கிறோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? எஃபர்ட் நிறைய போடுங்கம்மா, எஃபர்ட் நிறைய போட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க்கோட வந்துருவீங்க. நாங்க எங்க பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க்கோடவே வருவீங்க. பாஸ் என்ன டிஸ்கோத் மேட்ரு அப்படின்லாம். சரியா? இப்ப நான் 20+23 24 இயர்ஸ் ஆகுது, வேலை தேடிட்டு இருக்கேன். 10 இடத்துல ரெஸ்யூம் போடுங்க, 15 இடத்துல ரெஸ்யூம் போடுங்க, 4 இடம் வரும். அதுல எது உங்களுக்கு நல்லது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். எங்களுக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோங்க, வரலைங்க, 20 இடத்துல போடுங்க, 10 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க, 2 இன்டர்வியூ உங்களை கூப்பிடுவானா, கடைசி 1 கூப்பிடுவானா, போய் அதுல ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த வேலை என் தகுதிக்கானது இல்லைங்க, எனக்கு நல்ல படிப்பு இருக்கு, பரவாயில்ல, தகுதி கம்மியா இருந்தா கூட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு இடத்துல நீங்க வேலைன்னு போய் உட்கார்ந்தா சனி அதுக்கான அப்லிஃப்ட்மெண்ட்டை சாலிடா கொடுப்பா. சனிக்கு காம்ப்ரமைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, எங்களுக்கு வந்து திருமணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு பெருசா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வரல, எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏதோ ஒரு விதத்துல. ஓகேங்களா? சரி, நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அதிகப்படியா உழைப்பு போடுங்க, எங்களுக்கு பெருசா அங்கீகாரமே கிடைக்கல. இந்த காலகட்டம் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. விட்டு கொடுக்கல அப்படின்னா இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிலைமை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட எல்லார்கிட்டயும் விட்டு கொடுக்கணுமா? எல்லார்கிட்டயும் மரியாதை, சொல்வாக்கு, பேரு எல்லாமே கிடைச்சிடும். ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கீகாரம் கிடைச்சிடும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க வந்து ஒர்க்கும் பண்றோமா, வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்குமா, ஆனா ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்றீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றதும் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். வயது அதிகமாயிடுச்சுமா, எங்களுக்கு 70+ ஆகுது, ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் வேணும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. தனியா போறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? சரிம்மா. இப்போ நீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உடல் ஊனம் அப்படின்றது இருக்குமா. உடல் தானமா ஊனம், மனசு ஊனம் இல்ல. மனசுல எப்பயுமே ஒரு பெரிய பலம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். நீங்க உடல் ஊனமுற்றவர்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மனசுல பெரிய பலம் அப்படின்றது இருக்கும். அந்த மனசுல இருக்க பலத்தை வந்து நீங்க அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா தொழில பெருசா முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். இது வரைக்கும் தொழிலே செய்யலையேம்மா அப்படின்னா தொழில் அப்படின்றத நீங்க தாராளமா தொடங்கலாம். உழைப்பு அப்படின்றத மட்டும் மூலதனமா போட்டா போதும். இது வரைக்கும் வேலை செய்யலம்மா, மாற்றுத்திறனாளிகள் நாங்க அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுமா. நாங்க திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்மா வரும் அப்படின்னா உங்களுக்கும் அதேதாம்மா.
ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ராத்திரி நேரத்தில் நிறைய டிராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்கம்மா. ராத்திரி நேரத்தில் 2 வீலர் போகிறத எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணிட்டு உழைப்பு அப்படின்றத மூலதனமாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்ணியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதீத புத்தி பலம் உண்டுமா. தேக பலத்தை விட புத்தி பலம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த புத்தி பலத்தை வச்சு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாமா. நீங்கள் வந்து நார்மலாக போயிட்டு வந்து கலெக்ஷன் அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி இந்த காலகட்டம் சனியை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 4 பேர் உங்களை பார்த்து மிச்சரா மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா. ஆக ஓரளவுக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் எல்லா கேட்டர்ஸ்க்கும் கவர் பண்ணியிருக்க கன்னிராசி அன்பர்கள், நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. சென்னை சில்க்ஸ். மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.